வணக்கம் நண்பர்களே. பொதுவாக கணிப்பு அப்படின்னாலே ஒரு புது வருடம் தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த வரிசையில் ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் நம்ம இந்த நாஸ்ட்ராடமஸ் பாபா வாங்கா கணிப்புகளை பற்றி நிறைய காணொலிகள் போட்டிருக்கோம். அதை பற்றின நிறைய செய்திகளும் பதிவுகளும் நிறைய நீங்களும் பார்த்துருப்பீங்க. போன வருடம் ஒரு சில கணிப்புகள் உண்மையாயிருக்கு. ஸோ சில கணிப்புகள் ஒருவேளை அடுத்த வருடத்துக்கு அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நாஸ்ட்ராடமஸ் கணிப்புகளை பற்றி ஒரு 6 முக்கியமான கணிப்புகள் நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்றதுக்கு. இதுலயும் 5வது கணிப்பு பாத்தீங்கன்னா நேத்தி அதை நான் செய்தியாவே சொல்லியிருக்கேன். சோ அந்த அளவுக்கு கணிப்பு கிட்டத்தட்ட உண்மையாக தொடங்கி இருக்கு இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் போதே. சோ முடிஞ்ச அளவுக்கு பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாஸ்ட்ராடமஸ். ஸோ நாஸ்ட்ராடமஸ் பத்தி ஒரு பெரிய டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஷார்ட்டா சொல்லணும்னா அவர் ஒரு பிரெஞ்சு அஸ்ட்ராலஜர். 16வது நூற்றாண்டுல கிட்டத்தட்ட நம்மளோட திருவள்ளுவர் எப்படி 2 வரியில குறள் எழுதினாரோ அந்த மாதிரி அவரு உலக நகர்வுகள், உலகத்துல என்னென்ன மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடக்குதோ அத்தனை விஷயங்களுமே அவர் அழகா கணிச்சு அவர் ஒட்டுமொத்தமா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. சோ பல ஆண்டுகளுக்கு அவர் கணிச்சு எழுதி வச்சுட்டு போயிருக்கார் சொல்லப்படுது. சோ இப்படி ஒரு கணிப்புகள் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இதெல்லாம் இத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடியேவா இப்படி கணிச்சிருக்காங்க அப்படின்னு. சோ இப்ப 2025ல என்ன மாதிரியான கணிப்புகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா இயற்கை பேரிடர். சோ பொதுவாவே இவரோட கணிப்புகளை நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர் பத்தின விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும், இந்த சுனாமி மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏற்படும். சோ அதனால அதிகமாவே இவரோட இந்த ரைட்டிங்ஸ்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுலயும் என்ன சொல்றாருன்னா எர்த் ஷேக், ரிவர்ஸ் ஓவர்ஃப்ளோயிங் அப்படின்ற வார்த்தை, இந்த 2 வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இது 2025ல கிட்டத்தட்ட இந்த கிளைமேட்னால ஏற்படுற பிரச்சனைகள், இந்த பருவநிலை மாற்றம் சொல்றாங்க பாத்தீங்களா. சோ இதனால கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனைகள், இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சயின்டிஸ்ட் ஏற்கனவே கடல் மட்டம் அதிகரிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கு. சோ இது கண்டிப்பா, அது மட்டும் இல்லாம இந்த ஐஸ் போலார் ரீஜன்லாம் பாத்தீங்கன்னா மெல்ட் ஆயிட்டே இருக்கு. சோ உலகம் இன்னும் உஷ்ணமாயிட்டே இருக்கு அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. சோ சிவியரான வெதர் பேட்டர்ன் அப்படியே மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. சோ இதனாலதான் இப்ப இந்த மாதிரியான ஒரு கணிப்பு இதை பத்தி தான் சொல்லியிருப்பாரு. சோ 2025ல கண்டிப்பா ஏதாவது ஒரு பெரிய நேஷனல் டிசாஸ்டர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஃபயர் அண்ட் ட்ரோட்ஸ் அப்படின்ற வார்த்தைகளும் இவர் அவரோட இந்த புக்ல மென்ஷன் பண்ணிருக்காரு சொல்லப்படுது. சோ கண்டிப்பா இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் ஏதாவது ஒரு சம்பவங்கள் ஏதாவது ஒரு இடத்துல என்னைக்குமே நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிற விஷயங்கள் ஒட்டுமொத்தமா ஒரு நாளைக்கு பெரிய பிரச்சனைகளா மாறிடுமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. யுவனும் இப்ப சமீபத்துல இதுக்கான கிளைமேட் சேஞ்சுக்கான நிறைய இஷ்யூஸை சால்வ் பண்றதுக்கு, அதாவது எப்படியாவது அதை தீர்வு பார்க்கணும் அப்படின்றதுக்காக எல்லா நாடுகளோட ஒன்றிஞ்சு வேலை பார்க்கறாங்க. அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. சோ இது முதல் கணிப்பு. 2வது கணிப்பு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் இன் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். சோ இந்த கிட்டத்தட்ட ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் எப்படி அவங்களோட அட்வான்ஸ்மெண்ட்டை காமிச்சிருக்காங்க, எவ்வளவு சர்வசாதாரணமா நாளைக்கு ஃபிளைட் மாதிரி இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போனா ராக்கெட் மூலமா போய் ஈஸியா சீக்கிரமா 30-35 நிமிஷத்துல ஒரு கண்டம் போற அளவுக்கான ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு 16வது நூற்றாண்டுல இதெல்லாம் கவனிச்சிருக்காரு. இன்னைக்கு வேணா ஸ்பேஸ்ன்றது என்னப்பா இதெல்லாம் பெரிய கணிப்பா நமக்கே தெரியாதா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா 16th செஞ்சுரியில இதெல்லாம் கணிச்சிருக்காரு அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம். சோ நியூ வேர்ல்ட்ஸ் டிஸ்கவர்ட் அப்படின்ற வார்த்தையை இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. சோ இது அவரோட கணிப்புகள்ல லைட்ஸ் இன் தி ஸ்கை அப்படின்ற ஒரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க, நியூ வேர்ல்ட் டிஸ்கவர்ட். சோ இத ரெண்டுத்தை மென்ஷன் பண்ணி கண்டிப்பா இந்த ஸ்பேஸ்
எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இந்த ஸ்பேஸை வந்து எந்த அளவுக்கு எல்லா நாடுகளும் ஆர்வம் காட்ட போறாங்க, அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ள போறாங்க அப்படின்ற கணிப்புகள் வந்து கிட்டத்தட்ட உண்மையாயிட்டு வருது. ஸோ 2025 ஏற்கனவே நாசா, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம்லாம் வந்து மார்ஸ்ல நம்ம வாழலாம், அது மட்டும் இல்லாம மூணுக்கு வந்து சர்வசாதாரணமா போயிட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இனி இந்தியாவும் வந்து அதுக்கான வேலைகளை வந்து தொடங்கி இருக்காங்க, ஹியூமன்ஸ் வந்து மூணுக்கு அனுப்புறது. ஸோ இதெல்லாமே வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இவரோட கணிப்பு வந்து ரியாலிட்டிக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஸோ இது ரெண்டாவது ப்ரிடிக்ஷன், கிட்டத்தட்ட உண்மையான ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தபடியா மூணாவது கணிப்பு பாத்தீங்கன்னா, அதாவது குளோபல் கான்ஃபிளிக்ட பத்தி இவர் பயங்கரமா கணிச்சிருக்கார் சொல்லப்படுது. இந்த உலகத்துல நடக்கிற இந்த பிரச்சனைகள், போர், இது எல்லாமே வந்து அவரோட கணிப்புகள் இதுக்கு முன்னாடியும் வந்து உண்மையா இருக்கு. ஸோ இதுவும் வந்து உண்மையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. 2025 கிட்டத்தட்ட ஏற்கனவே பார்த்தோம், ஒவ்வொரு ஆண்டுகளும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எங்கேயாவது நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப ரஷ்யா உக்ரைன் போரும் இது வந்து ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தெரியல. சோ இந்த நேரத்துல வந்து குரூஷியல் வார் அப்படின்ற ஒரு வார்த்தையும், அதே மாதிரி கிரேட் பவர்ஸ் கிளாஷிங் அப்படின்ற வார்த்தையும் வந்து அவர் மென்ஷன் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அவரோட நோட்ல. சோ இந்த ப்ரிடிக்ஷன் வந்து கண்டிப்பா இப்ப இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸ் டென்ஷனுக்கு இது வந்து ஒரு முக்கியமா ரியாலிட்டியில இருக்கிற மாதிரி ஒரு உண்மையான மாதிரியான கணிப்பா தான் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியுது. ஏன்னா இப்ப பாருங்க, உலகத்துல இருக்க முக்கியமான பிராந்தியத்துல எல்லா இடத்துலயுமே பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது ஈஸ்டர்ன் யூரோப்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்டா இருக்கட்டும், சவுத் சைனா சீயா இருக்கட்டும். சோ தொடர்ந்து எல்லா இடத்துலயுமே பதட்டங்கள் இருக்கு. இப்ப இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான இந்த எல்லை பிரச்சனைகள் இப்ப வேணா தற்காலிகமா இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த பிரச்சனைகள் அப்படின்றது வந்து எதுவுமே தீர்வு பார்க்க முடியல அப்படின்றத நம்ம கவனிக்கக்கூடியதா இருக்கு. இது மட்டும் இல்ல, தொடர்ந்து இந்த நியூ வேர்ல்ட் பவர் அப்படின்னு சொல்றது வந்து எமர்ஜிங் நியூ வேர்ல்ட் பவர்ன்றது வந்து இப்ப இந்த வெஸ்ட் நாடுகளோட ஆதிக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துகிட்டு இருக்கிறது வந்து இவர் அழகா கணிச்சிருக்காரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வேணா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ இது மூணாவது ப்ரெடிக்ஷனை தொடர்ந்து நம்ம நாலாவது ப்ரெடிக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, பொருளாதார பின்னடைவுகளை வந்து நிறைய நாடுகள் சந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, காயின் லெதர் கரன்சி கிரைசிஸ் அப்படின்ற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. சோ இந்த ரெண்டு வார்த்தையில இருந்து நமக்கு ரொம்ப தெளிவா தெரிகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனலை ஃபாலோ பண்றீங்கன்னா, குறிப்பா ஜியோ பாலிட்டிக்ஸை பத்தி பேசுறோம்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிரிக்ஸ் நாடு வந்து இப்போ ஒரு புதிய நாணயத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்ற விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல வந்து இவரோட இந்த கணிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு உண்மையான மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நாணயம் மற்றும் புதிய நாணயம் இந்த நெருக்கடியில வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு ரியாலிட்டியா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. நானே ரொம்ப ஸ்பெசிஃபையா துல்லியமா இது இருக்கலாம், கொஞ்சமாவது உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்றதான் நானே தேர்ந்தெடுத்து இந்த ஆற சொல்றேன். சோ இதுல நாலாவது பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் டர்மாயில். சோ இது வந்து கண்டிப்பா காயின் லெதர் அப்படின்ற விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கரன்சி கிரைசிஸ் அப்படின்ற விஷயங்களா இருக்கட்டும், இது வந்து எந்த அளவுக்கு நாடுகள் ஒரு பொருளாதார பின்னடைவுகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாணயம் கரன்சி கிரைசிஸ் அப்படின்றது வந்து வெஸ்ட் நாடுகள் இப்ப இந்த டாலரோட டாமினன்ஸ்ல இருந்து இந்த பிரிக்ஸ் கரன்சி வர்றதை வச்சு ஒருவேளை அவங்களுக்கு வந்து இந்த ப்ரிடிக்ஷன் கணிப்பு வந்து அவங்களுக்கு சூட்டபிளா இருக்குமோ அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. ஸோ ரைஸ் ஆஃப் டிஜிட்டல் கரன்சியும் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாணயம் வந்து வேற வடிவம் வந்து பெற ஆரம்பிச்சிருக்கு. இதை கணிக்கிறாரு அப்படின்னு சிலர் சொல்றாங்க, இருக்கலாம். சோ இப்ப நம்மளும் ஃபுல்லா டிஜிட்டலுக்கு மாறிட்டோம். நாணயம் அப்படின்னு பாக்குறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ அந்த வரிசையில இது வந்து கண்டிப்பா உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்றதுதான் எனக்கு தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வேணா கீழே சொல்லுங்க. சோ இதை தொடர்ந்து அஞ்சாவது ப்ரிடிக்ஷன் என்ன அப்படி பார்த்தோம்னா, இதுதான் நான் சொன்ன ஏற்கனவே நேற்று வீடியோல நான் இதை வந்து ஒரு செய்தியா போட்டேன் அப்படின்னு. அதாவது மெடிக்கல் பிரேக் த்ரூ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, சிக்னிபிகண்டான அட்வான்ஸ்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இந்த ஒரு விஷயத்துல தொழில்நுட்பம் டெக்னாலஜி வந்து ரொம்ப கைகள் ஓங்கி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதுவும் எப்படி சொல்றதுன்னா, சிக்னிபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் இல்னஸ் பிரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற வார்த்தை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மெடிக்கல் டெக்னாலஜியில ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி ஒவ்வொரு ஆண்டுகளும் அட்வான்ஸ்மெண்ட் வந்து அதிகமாயிட்டு வருது. ரோபோட்டிக் சர்ஜரியா இருக்கட்டும், இல்ல இன்னும் மற்ற
மற்ற புதுவிதமான வேக்சின்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ரியாலிட்டியில தான் இருக்கு. அதுல நேத்தி சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து முதல் முறையா அனௌன்ஸ் பண்ணாங்க, வேக்சினை வந்து நாங்க கேன்சருக்கான வேக்சினை வந்து நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். சோ எங்க நாட்டு மக்களுக்கு 2025 வந்து இலவசமா அதை நாங்க கொடுக்க போறோம் அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இந்த கணிப்பு எவ்வளவு ஒரு உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. அது முதல்ல அது வரட்டும். கிட்டத்தட்ட 2024 ஆரம்பத்திலேயே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து நாங்க நெருங்கிட்டோம் இந்த ஒரு ஆராய்ச்சியில சொன்னாரு. அதை இப்ப உண்மைத்தன்மை ஆக்கியிருக்காரு. 2025 அதை வந்து பயன்பாட்டுக்கு வந்து உண்மையாலே கியூர் ஆச்சுன்னா அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். உலக மக்களுக்கே அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இது வந்து கண்டிப்பா இந்த கணிப்புகள் வந்து நடக்கணும்னு நம்ம பிரார்த்திப்போம். ஸோ கண்டிப்பா இந்த கணிப்பும் உண்மைத்தன்மை இருக்கு. ஸோ இதை வந்து உங்களுக்கு 5வது கணிப்பா நான் சொல்லிட்டேன். இதை தொடர்ந்து 6வது கணிப்பு பார்த்தீங்கன்னா இதுலயும் ஒரு ரியாலிட்டி வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதுலயும் குறிப்பா 16வது நூற்றாண்டுல சைபர் த்ரெட்ஸை பத்தி எப்படி அவர் கணிச்சிருப்பாரு அப்படின்றத எனக்கு தோணுது. ஆமா, 6வது கணிப்பு வந்து சைபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பத்தி தான் வந்து இவர் வந்து கணிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இதுலயும் குறிப்பா சிக்னிபிகன்ட் சைபர் அட்டாக் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், இப்ப சைபர் குற்றங்கள் உலகம் எங்கும் அதிகரிச்சிருக்கு. ஸோ எல்லா இடத்துலயுமே சைபர் குற்றங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு. அதிலும் குறிப்பா இந்த குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து சிதைக்கிற மாதிரியான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு கிரைமாவே வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கிருந்து டூரிஸ்டா போனவங்க அங்க அவங்கள வந்து வச்சு வேலை வாங்கி எவ்வளவு போன் கால்ஸ் எப்படிலாம் வந்து ட்ராப் பண்றாங்க, எவ்வளவு சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து இதுல பாதிப்பாயிருக்காங்க, எவ்வளவு பேர் ஏமாந்துருக்காங்கன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஒரு தோட்டத்தை வந்து கொடுத்திருக்கு. கண்டிப்பா இந்த சைபர் குற்றங்களுக்கு பத்தி இவர் கணிப்பு வந்து உண்மைதான். ஆனா இது எப்படி கட்டுப்படுத்த போறாங்க? ஏன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த டெக்னாலஜி நமக்கு பாதகமா வந்து ஏற்படும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. அதுக்காக டெக்னாலஜி நம்ம இக்னோர் பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த டெக்னாலஜி கான்ஃபிளிக், இந்த ப்ராசஸ் என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி தேவைப்படும் அப்படின்ற விஷயங்கள்ல கவனிச்சு கொஞ்சம் இதை வந்து கவனம் செலுத்தி அதை எடுத்துட்டு போனா, கரெக்டான திசையை நோக்கி எடுத்துட்டு போனா இதோட அட்வான்ஸ்மெண்ட்டை வந்து மனிதர்கள் வந்து முழுமையா பயனடைய முடியும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு முக்கியமா சொல்லணும்னு நினைச்ச இந்த 6 கணிப்புகள் நாஸ்ட்ராடமஸை பத்தி. இதை தவிர நிறைய விஷயங்களும் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தோணாலும் நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நம்ம நாஸ்ட்ராடமஸ் பார்த்தோம். நாளைக்கு வந்து கண்டிப்பா பாபா வாங்காவோட கணிப்புகளை பத்தி சொல்றேன். அதுல இன்னும் சுவாரஸ்யமான ஒரு சில தகவல்கள் இருக்கு. மறக்காம அதை வந்து பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லலாம். இல்லை டேரக்டா நான் மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்க மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.